அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நூருல்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சம்மர் ஹாலிடே எல்லாத்துக்குமே சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த வட்டம் சம்மர் ஹாலிடே கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பையனுக்கு வந்து காலேஜ் இது நடந்துக்கிட்டு இருக்குது. காலேஜில் செமஸ்டர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க, காலேஜ் பசங்களுக்கு லீவ் இல்லை. அவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் இப்போ தான் போயிட்டுருக்குது. இந்த மாதம் கடைசி வரையும் எக்ஸாம் இருக்குதுங்க. ஸோ அவங்கள ரெடி பண்ணி அனுப்பணும். ஃபஸ்ட்டு வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ரைஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ லஞ்சுக்கு பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாம்பாரும் வச்சாச்சு. இந்த தோசை ஊற்றிக்கிற வேண்டியது தான். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. ஹஸ்பண்ட் வந்து ஐபிஎல் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. வந்தது வந்து ரொம்ப லேட்டு. ஸோ மேட்ச் நல்லா தான் போச்சு, செம க்ரௌடு அப்படின்னாங்க. சென்னையில் வந்து சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்க்குறதுனா ஒரு க்ரேஸ் தானே. அவர் இந்த வட்டம் செகண்ட் டைம் வந்து இந்த மாதிரி போய் இப்போ ஸ்டேடியத்தில் வந்து ஐபிஎல் பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போனாவே ஒரு ஜாலியாக தானே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு பரபரப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம வந்து விஐடி என்ட்ரன்ஸ்க்கு போனோம் இல்லையா? ஸோ அந்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வருதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. போட்டிருக்கையில் நம்மளே ஒரு டென்ஷனில் இருப்போம். ராத்திரியெல்லாம் வந்து ஒரு டென்ஷன் இருந்துச்சு. கொஞ்சம் ஓகே, பார்த்துக்கலாம் எதுனாலும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ரேங்கிங் வந்து கண்டிப்பாக நல்ல ரேங்கிங் வரும் அப்படின்றதுல இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அந்த ரேங்கிங் வந்துட்டால் நம்ம கோர்ஸ் வந்து நமக்கு எது பிடிச்சது இருக்கோ அதுதானே நம்ம எடுக்க முடியும். ஸோ அவருக்கு பையனுக்கு பிடிச்சதானே எடுக்க முடியும். ஸோ அதனால் வெயிட்டிங். ஸோ ரிசல்ட்டை வந்து இப்போ பார்த்துருவோம். ஸோ ரேங்கிங் எந்த ரேங்கிங்லாம் நான் காமிக்கலை. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ரேங்கிங்கே வந்துருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா 30ஆம் தேதி வரை விஐடி என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அங்கிட்டு வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து மறுபடியும் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கொஞ்சம் வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஹெக்டிக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து எந்த கோர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷால்லாம் வந்து நம்ம ஒன்றுனா வந்து மேலேருந்து பார்க்க வேண்டியது, மே 17th அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் தீந்துருச்சு, தலைக்கு தேய்க்கிற எண்ணெய். அதனால் வந்து ரோஸ்மேரி போட்டு எண்ணெய் காய்ச்ச போகிறேன். ரோஸ்மேரி, வெந்தயம், கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தையும் வந்து லைட்டாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ரோஸ்மேரி அப்படியே முழுசாக தான் போடுறேன். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிடுவேன். இதில் வந்து அந்த ரோஸ்மேரி இதெல்லாம் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெயை வந்து ஊற்றணும். இந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து நுர கூடி வரும் இல்லையா, தேங்காய் எண்ணெய். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆயிலை வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கதகதன்னு கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணுங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் வெறும் ரோஸ்மேரி மட்டும் போடலாம். கருஞ்சீரகம் போட்டிங்கன்னா தலையில் இருக்க அந்த பிளாக், அதாவது தலை வந்து நல்லா வந்து பிளாக் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயத்தில் வந்து நிறைய குளிர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸ்மேரிக்கு வந்து நல்லா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி முடி நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட வந்து 2 மந்த்துக்கு மேலே இந்த ஆயில் வந்து நான் செஞ்சுட்டு அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க பாடி கண்டிஷன் ஒன்று இருக்குது இல்லையா, கண்டிஷன் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இதுலையெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ஆயில்ஸ் இதெல்லாம் சேர்க்கும் போது ஒன்று நல்லா ஷைனியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இன்டேக் வந்து கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து முடியை வந்து கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்கும், கொட்டும். ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அதுவும் கொட்ட தான் ஆரம்பிக்கும். ஸோ கிரேயிங் ஆஃப் ஹேர் வந்து யாராலையுமே வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா வந்து ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸில் க்ரே ஆகலாம். ஸோ பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு க்ரே ஆச்சுன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸில், கொஞ்சம் வந்து ஏஜ்டு அவங்களுக்கு க்ரே ஆச்சுன்னா ஏஜ் வைஸு க்ரே இருக்குது. ஸோ அதனால வந்து தப்பு கிடையாதுங்க. ஸோ இந்த ஆயில் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ரோஸ்மேரி நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வந்து வேணால் கீழே லிங்க் தர்றேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. இது அந்த ஆயில் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிஸா வாடையெல்லாம் அடிக்காது. அடுத்து வந்து டின்னருக்கு வந்து இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். நூடுல்ஸும் ட்ராகன் சிக்கன் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா வந்து கடையில் வாங்க வேணாம், வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனால. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து சம்டைம் வந்து சைனீஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, கடையில் வாங்கினோம்னா அந்த
ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தானே ஆர்டர் பண்ணுறோம். அதுவே வீட்டில் செஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல பரக்கத்தாகவும் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ சிக்கன் வந்து நம்ம வந்து 1/4 கிலோ போட்டு செஞ்சோம்னாலுமே வந்து ரொம்ப பரக்கத்தாக இருக்கும். ஸோ அதனால் கடையில் வாங்குறத விட இது வந்து நமக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளும் கூட, ரொம்ப ஈஸியான ரெசிபி, உள்ளதில் ஈஸியான ரெசிபி இது தான். இருக்கிற மிச்ச மீதியெல்லாம் போட்டு பண்ணுற ரெசிபி மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை வந்து தனியாக உங்களுக்கு வந்து ரெசிபி வீடியோவாக நான் போடுறேன். ஸோ ஃபுல்லாக இதில் நான் வந்து போடலை, இந்த வீடியோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரெசிபி வீடியோவாக நான் தனியாக போடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த ட்ராகன் சிக்கன் வித் நூடுல்ஸு. ஸோ ரொம்ப எனக்கு வந்து இந்த சிக்கன்லாம் ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா சின்ன பையன் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ஏதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சோம்னா அவர் வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கோம். பெரிய பையனுக்கு வந்து எக்ஸாம்னால அவரை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவரை வந்து இந்த விஷயத்தில் மட்டும் டேஸ்ட் பண்ண மட்டும் அவர் வருவார். ஸோ சைனீஸ் வந்து சம்டைம் வந்து டேக் அவுட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் வந்து வீட்லேயும் அதே மாதிரி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நானும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணது. இந்த ட்ராகன் சிக்கன் ரெசிபி சீக்கிரமே போடுறேன். ஸோ சில பேர்த்துக்கு வந்து நான் பார்த்துருக்கேன், எனக்கே வந்து பீனட்ஸ் அலர்ஜி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். பீனட்ஸ் வந்து நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஃபுட்டு தான். எப்போ பாரு எங்கள் வீட்டில் வந்து வெள்ளை ரொட்டி கடலை சட்னி, அதாவது பத்திரி ரொட்டி இருக்கு இல்லையா, அது பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுக்கிற வந்து கடலை சட்னி செய்வாங்க, இல்லாட்டி தேங்காய் பால். கடலை சட்னினா எங்களுக்கு எல்லாத்துக்குமே உயிர். ஸோ கடலை சட்னி வச்சு அது மேலே சுகர் போட்டு சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 to 4 இயர்ஸாக தான் வந்து எனக்கு பீனட்ஸ் அலர்ஜி. இது எப்படி வந்துச்சு என்னன்னே தெரில. ஸோ அதை சாப்பிட்டா வந்து ஸ்டொமக் அப்செட் ஆயிரும், வாந்தி வரும், ஒரு மாதிரி மயக்கம் வரும், இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ எதுக்கு ரிஸ்கே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. இது மாதிரி மஷ்ரூம் அலர்ஜி இருக்குது, அது சாப்பிட்டு மயக்கம் அது மாதிரி வந்துருச்சு. அதனால் பெட்டர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். சைனீஸ் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணோம்னா மோஸ்ட்லி சிக்கன் தான் ஆர்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது போனோம்னா ப்ரான்ஸோ மஷ்ரூமோ இல்லாத பிஸானா மஷ்ரூம் இல்லாத பிஸா ஆர்டர் பண்ணிடுவோம் எனக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் நம்ம சைனீஸ் செஞ்சு சாப்பிட்றோம்னா நமக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் ஓகே நம்மளுக்கு கம்ஃபர்டிங் சைனீஸ் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டின்னர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ரெசிபி வீடியோ கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வர்ற இதில் வந்து 12th முடித்த பிள்ளைங்கள் எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட்டு. ஒன்றும் ரிசல்ட் வர வேண்டி இருக்குது இன்ஷா அல்லாஹ். டேக் கேர், பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.